அர்ஷை சுமக்கும் மலக்குகள் அல்லாஹ்வின் மகிமையையும் அர்ஷையும் சுமப்பதோடு நம்பிக்கை கொண்ட அடியார்களுக்கு மன்னிப்பு வேண்டியும் அவர்களை சொர்க்கத்தில் சேர்த்திடவும் பிரார்த்திக்கின்றனர். பலர் அர்ஷ், குர்ஷி, சமாவாத் என்றால் வானங்கள் மூன்றையும் குழப்புகிறார்கள். இவைகளின் வித்தியாசத்தை குரான், ஹதீஸ் உலமாக்கள் கூறுகிறார்கள். ஒன்று, அர்ஷ் என்பது அல்லாஹ்வின் அரியாசனம். இது அனைத்து படைப்புகளிலும் மிகப்பெரியது. குரானில் அவன் அர்ஷின் இறைவன், மிகப்பெரியவன் என்று கூறப்பட்டுள்ளது. அர்ஷ் என்பது அல்லாஹ்வின் மகிமையையும் ஆட்சியையும் குறிக்கும் மிகப்பெரிய படைப்பு. இரண்டு, குர்சி என்பது அர்ஷை விடச் சிறியது. இது அல்லாஹ்வின் காலடி தூண் என்று உலமாக்கள் விளக்குகின்றனர். குரானில் அவனுடைய குர்சி வானங்களையும் பூமியையும் சூழ்ந்துள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. இப்னு அப்பாஸ் அவர்கள் கூறினார்கள், குர்சி என்பது அர்ஷுடன் ஒப்பிடும்போது ஒரு பாலைவனத்தில் போட்ட இரும்பு வளையம் போன்றது. அதாவது அர்ஷ் குர்சியை விட மிகப்பெரியது. 3, சமாவாத், அதாவது வானங்கள். அல்லாஹ் 7 வானங்களை படைத்தான். ஒவ்வொரு வானமும் ஒன்றின் மேல் ஒன்றாக அல்லாஹ் படைத்தான். இறுதியாவதுதான் பூமி, அதாவது நாம் வாழ்வது. அல்லாஹ் எவ்வளவு பெரியவன், அவனுடைய படைப்புகள் எவ்வளவு அழகானது, பிரமிக்கத்தக்கது.